அன்னை மரியாளின் வணக்க மாதத்தில் 22ஆம் நாளாகிய இன்று நன்மைகள் செய்ய விரைந்து சென்ற அன்னை மரியாளை குறித்து தியானிப்போம். அன்னை மரியாளின் வாழ்வு வெறும் தியானத்திலும் ஜெபத்திலும் மட்டுமல்ல, மாறாக நன்மைகள் செய்வதில் அவள் ஆர்வம் காட்டினாள். உதாரணமாக, எலிசபெத்து கருவுற்றிருப்பது தெரிய வந்தபோது அன்னை மரியாள் தனது வயதான உறவினருக்கு உதவி செய்வதற்காக மலைகள் கடந்து சென்று அவருக்கு உதவி செய்தார். மேலும் கானாவூர் திருமணத்தில் திராட்சை ரசம் பற்றாக்குறையாக இருந்தபோது தன் மகனிடம் மன்றாடி அந்த குடும்பத்துக்காக உதவி செய்தார். மேலும் திரு அவை தொடங்குவதற்காக தூய ஆவியாரின் வருகைக்காக முற்றிலுமாக ஜெபத்தில் ஈடுபட்டது. தூய ஆவியின் வருகையை பெற்று திரு அவையின் தொடக்கத்திற்காக மன்றாடி பல நன்மைகளை செய்து வந்தார். இன்றும் அன்னை மரியாள் பல நன்மைகளை நமக்காக இறைவனிடம் பெற்று தந்து கொண்டிருக்கிறார். எனவே அன்னை மரியாளிடம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைப்போம். அவளின் பாதம் தொட்டு இயேசுவின் திருவடி நடப்போம். பாவ மன்னிப்பு பெற்று புது வாழ்வு வாழ்வோம். ஆமென்.